கிழிஞ்ச பைய தச்சு அழகா ஒரு டிசைனை போட்டு எப்படியாவது அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஆனா அத்தைக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு தெரியலையே. இருந்தாலும் நாம செய்யறத செய்வோம். மா, நைட்டி வந்திருக்குமா? வாசல்ல வண்டிக்காரர் வந்திருக்காரு. டிசைன்ல சூப்பரா இருக்குமா? இல்லம்மா இல்ல, என்கிட்ட இருக்கிறதே எனக்கு போதும். அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா. வாங்க. இல்ல மயில, வேண்டாம். மயில, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றியா? என்னம்மா சொல்லுங்க. கொஞ்சம் இந்த ஊசி நூல் இருந்தா எடுத்துட்டு வரியா? எதுக்கு? இத தைக்கிறதுக்கு. என்னம்மா இப்படி கிழிஞ்சிருக்கு? ஆமா மயில, இது கிழிஞ்சுதான் இருக்கு. இது தைக்கிறதுக்கு தான் நான் கேக்குறேன். குடுங்கம்மா, நானே தச்சு தரேன். இல்ல மயில, வேண்டாம். நீ ஊசி நூல் மட்டும் எடுத்துட்டு வாயே. சரிங்கம்மா. மயில, அந்த கலர் கலர் நூல் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட எடுத்துட்டு வா. கலர் கலர் நூலா? ஆமா. புரியலையேம்மா. ஒண்ணுக்கு 2 கடை வச்சிருக்க வீட்ல பையக்கா பஞ்சம். இந்த கிழிஞ்ச பைய தைக்கணும்னு அவசியமே இல்லையே. அப்படியே தைக்கணும்னாலும் அதுக்கு கலர் கலர் நூல் எதுக்கு? இத வச்சு நான் பரீட்சை எழுத போறேன் மயில. பரீட்சையா? இந்த பைய வச்சு நீங்க என்ன பரீட்சை எழுதுவீங்கன்னு ஒண்ணும் புரியலையேம்மா. நீ போய் எடுத்துட்டு வாயே. இத தைச்சு அத்தை கிட்ட கொடுக்கணும். ஓ, சிவகாமி அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படியோ நல்லது நடந்தா சரிதாம்மா. இந்த பைய நான் எப்படி மாத்த போறேன்னு மட்டும் பாரு. ஓ, நடத்துங்க நடத்துங்க. நீ சீக்கிரம் போ. சரிம்மா. அப்போ வீட்டுல போய் டிஷ்யூ வைட்டு வரட்டுமா? டேய், அதெல்லாம் வேணாம், பாத்துக்கலாம் விடு. என்னடா? அங்கெல்லாம் வெளியே போட கூடாதுனே. குப்பை தொட்டில தான் போடணும்னு அண்ணி சொல்லிருக்காங்கல்ல, மறந்துட்டீங்களா? அண்ணா, என்னம்மா அதிசயமா கடை பக்கம் வந்திருக்க? காசு ஏதாவது வேணுமா? ஏன் உன் கடைக்கு நான் வரக்கூடாதா? தாராளமா வரலாம். வா, உள்ள வா. என்னன்னா கால்ல ரத்தம் வருது? அது ஒண்ணுல ஒரு சின்ன அடிதான். அண்ணே, என்னண்ணே வேணும்? இந்த பால்கோவா. பால்கோவாவா? இந்த மாதிரி கடைக்கு அடிக்கடி வந்துட்டு போமா, அப்பதானே கடையில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும். சரிண்ணா. இந்தாங்கண்ணே பால்கோவா. தேங்க்ஸ்டா தம்பி. வேற ஏதாவது வேணுமாண்ணே? இல்ல இல்ல, வேணாம் வேணாம் இல்ல, வேணாம். போதும். சரிங்கண்ணே. விக்கி எந்த தைரியத்தோட நீ இங்க வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். ஆனா இது கூட மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இது மச்சான் தானே? சும்மா அவர் காதலுக்கு இதுல விழுந்துற போது. ஓ, இல்ல நீங்க வந்து இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்க, அதை கூட கண்டுக்காம இருக்காரு பாரு.
ஏன் சிவகாமி, நாம ஒரு தொழிலை பார்த்து தென்காசியில செட்டில் ஆயிட்டோம். ஆனா நம்மளோட பூர்வீக ஊரு, அதாவது நீ வாக்கப்பட்டு வந்த உன் ஊர் பேராச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப எதுக்கு அத பத்தி எல்லாம் கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, நேத்து ராத்திரி திடீர்னு ஒரு கனவு வந்தது. எங்க அம்மா கனவுல வந்து, என்னடா ரவி, என்ன வந்து பார்க்கவே மாட்டியா அப்படின்னு கத்தி ஓன்னு அழுவுது. யாரு? உங்க அம்மா கனவுல வந்து அழுதாங்க? ஆமா சிவகாமி. இதையெல்லாம் நான் நம்பணுமா? நான் செங்கல்னா உங்க அம்மா பாறாங்கல்லு. முதலையே முள்ளு குச்சி வச்சு விரட்டுற ஆளு. அவங்களாவது அழறதாவது. இத பாருங்க, உங்களுக்கு உங்க அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு எதுக்கு இந்த கதையெல்லாம்? ஆமா, நான் கல்யாணம் ஆகாத பையன், ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன். நினைச்ச நேரத்துக்கு பேக தூக்கிட்டு அம்மாவை பார்க்க கிளம்பி போயிருவேன். அட ஏன் சிவகாமி, போகணும்னா எல்லாரும் சேர்ந்து குடும்பமா தானே போகணும். போவோம் போவோம், ஏதாச்சும் தேவை வரும்போது போவோம். இப்ப என்ன வந்துச்சு? ஊற வச்ச துணியை துவைச்சிருவா. துவைச்சிரு. அப்புறம் வெள்ளை துணியெல்லாம் தனியா ஊற வச்சிருக்கேன், அது எல்லாத்தோடையும் சேர்த்து துவைச்சிடாத. சரி. டேய், என்னடா ஆச்சு? ஐயோ, என்னாச்சுடா காலுக்கு? அடிபட்டுருச்சா? எப்படி அடிபட்டுச்சு? கடு. ஐயோ, ரத்தம் ஒழுங்க அப்படியே வந்திருக்கான் பாருங்க. கடையில இன்னும் காலில் விழுந்துருச்சுமா. சின்ன அடிதான், அதுவாவே காஞ்சிருமா? காஞ்சிரும். நீ பாக்குற வேலைக்கு எப்படிடா தன்னாலே யாரும்? கால்ல தண்ணி பட்டுச்சுன்னா 10 நாளைக்கு உயிர் எடுத்துரும். மயில மண்டமா, எனக்கு ஒரு துணி கொண்டு கூடாது. கால நீட்டு. அம்மா அம்மா வேணாமா, முதல்ல கால் எடுத்து என் மேல வை. வேணாமா. ஏண்டா ஏண்டா வேணாங்கற? ரத்தம் எப்படி வந்துட்டு இருக்குன்னு பாரு. ஐயோ, துணியை வச்சு சுத்தணும்டா கால்ல. ஆமா சரவணா, தொடச்சாதானடா ஆறும். அப்பா, அம்மா என் காலை தொட்டு கட்டு போறது எனக்கு பிடிக்கலப்பா, அதான் வேணான்னு சொன்னேன். ஏண்டா இப்படி இல்லாம ஒரு சென்டிமெண்ட் பாப்ப? பெத்தவங்க புள்ளியோட காலை தொட்டு கட்டு போடுறது இல்ல, என்னடா இருக்கு? இல்லப்பா, வேணாம். சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. இந்த துணியையும் மருந்தையும் கொண்டு போய் உன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்து அவளை கட்டு போட்டு விட சொல்லு. அதுல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? நீ சொல்றதும் கரெக்ட் தான் சிவகாமி. சரவணா, சந்தியா கிட்ட துணியை கொண்டு போய் குடுறா. அவ படிச்ச திமிர்ல அலையறா. இந்த மாதிரி வேலையெல்லாம் அப்பப்ப கொடுத்தாதான் அவளோட ஆணவம் குறையும். உன் காலை தொட்டு அவ சேவை செய்யட்டும். கொண்டு போய் குடு. குடி. போ சரவணா. ஐயா, பாத்து போடா. சந்தியாவை கட்டு போட சொல்றது சரிதான், ஆனா அதுக்கு நீ ஒரு காரணம் சொல்ற பாரு, அதான் சரியில்லை. நீங்க பேசுறது கூட தான் ஒண்ணும் சரியில்லை. அதுக்கு என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா? என்ன பண்றதுன்னு போய் உங்க புள்ள கிட்ட கேளுங்க. இந்த பைய அழகா தைச்சு கொடுக்கணும், ஆனா பிளைனா வர இருக்கே. மேல எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டு அசத்திடணும். இது அத்தை கிட்ட கொடுக்கும்போது அவங்க பாராட்டுறத கேட்கணும். அவங்க பாராட்டுறாங்களோ இல்லையோ, இதெல்லாம் வெட்டி வேலைன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நாம பண்ற முயற்சியை பண்ணுவோம். ஐபிஎஸ் ஆகி ஒரு மாவட்டத்தோட சட்டம் ஒழுங்கே காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ கிழிஞ்ச துணிய எப்படி அழகா தைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். வானத்துல பறக்க ஆசைப்பட்டாலும் அண்ணாந்து பார்க்க தான் வாச்சிருக்குன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஐயோ, இவர் வேற வராரே.
இவர் இப்போதைக்கு இந்த பைய பார்க்க வேண்டாம். நல்லபடியா தச்சு முடிச்சிட்டு சர்ப்ரைஸா காட்டலாம். ஐயோ, என்னங்க ஏதோ தேடுற மாதிரி இருக்கு. ஆமாங்க, தேடிட்டு தான் இருந்தேன். என்ன தேடுறீங்க? அது வந்து ஷூ, ஒரு புக்கு நான் இங்க வச்சிருந்தேங்க, அதை காணுங்க. ஓ, புத்தகமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க கூட ஒரு புத்தகம் கிடைச்சிச்சு, நான் தான் எடுத்து வச்சேன். இங்கதான் இருந்துச்சு. இருங்க. நீதானே? ஆமாங்க, இதுதாங்க. ஏன்னா எனக்கு இந்த புத்தகத்தை பார்த்த உடனே வேற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கல்யாணமாகி வந்த புதுசுல கடைக்கு பொட்டலம் போறதுக்காக பழைய பேப்பர் கடையில இருந்து வாங்கி வச்சிருந்த புஸ்தகத்தெல்லாம் பார்த்து நான் பெரிய படிப்பாளி நினைச்சேன்னு சொன்னீங்களே, செம்ம காமெடிங்க அது. ஒருவேளை நீங்க அப்பவே கேட்டிருந்தா நான் படிக்கலன்ற உண்மையை அப்பவே சொல்லியிருப்பேன். சரி விடுங்க, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? இவங்கள நான் எப்படி மருந்து போட சொல்றது? சொன்னா செய்வாங்க தான், இருந்தாலும் கூச்சமா இருக்கே. அவங்களா கவனிச்சு நானே மருந்து போட்டு வரேன்னு சொன்னா பரவாயில்ல, நானா கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கே. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இது என்னங்க பூ இவ்வளவு நெருக்கமா கட்டியிருக்கு? கடையில வாங்கியிருந்தா இவ்வளவு நெருக்கமா கட்டியிருக்க மாட்டாங்களே. அது கடையில வாங்கினது இல்லைங்க, உதிரி பூ வாங்கிட்டு வந்து வீட்டுல கட்டினது. நீங்க கட்டினீங்களா? இதெல்லாம் கூட நீங்க செய்வீங்களா? ஆக்சுவலா இத நானா செய்யல, அத்தை பூ வாங்கிட்டு வந்து கட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கட்ட தெரியும்ன்றதுனால நானும் கட்ட வாத்தன்னு கேட்டேன். முடிஞ்சா கட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து கட்டின பூ தான் இது. சூப்பருங்க. பூ கட்டுறது நிஜமாவே ரொம்ப தொல்லையான வேலைங்க. அவ்வளோ பொறுமையா உட்காந்து ஒவ்வொரு பூவா கட்டி முடிக்கிறதுக்குள்ள தாவு தீந்துரும். நமக்கெல்லாம் அவ்வளோ பொறுமையெல்லாம் இல்லைங்க. சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா தூக்கம் வர மாதிரி இருக்கு. தூங்கலாமா? சரிங்க, நீங்க படுங்க. என்னது இது? ஏதோ தைக்கிறாங்க போல இருக்கு.
அதையும் தூக்க முடிச்சு இந்த ராத்திரியில பண்ணணும். காலையில பண்ணிக்கிட்டா என்ன? ஆ, சரி சரி, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் தான் தூங்காம கூட பண்றாங்க. பண்ணட்டும் பண்ணட்டும். ஐயா ஆ? இந்தாங்க. ஆ மா, காலையில டிஃபனுக்கு பூரி செய்யட்டுமா? ம், பூரிலாம் உனக்கு செய்ய தெரியுமா? என்னம்மா இப்படி கேட்டீங்க? ஐயோ, இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இந்த மயிலு எப்படி எப்படி சாப்பாடுலாம் சமைச்சிருக்கான்? நல்லா தின்னீங்கல்ல, செய்ய தெரியுமான்னு கேக்குறீங்க? ம், ஐயோ செய்ய தெரியுமா தெரியாதான்னு தானே உனக்கு கேட்டேன். ஆ? பூரிங்கிற பேர்ல பரோட்டாவை செஞ்சியே அதானே? ஆம், ஐயோ, அத சாப்பிடுற அளவுக்கு யாருக்கும் இங்க சக்தி இல்ல கடவுளே. ம் நீ போய் மாவு ரெடி பண்ணி வை, நானே செஞ்சுக்கிறேன். இவ்ளோ நாள் நான் செஞ்ச பூரிய சாப்பிட்டுட்டு இப்ப வரேன் நான் சொல்றீங்க? என்னம்மா மறுபடியும் கிள்ளணுமா? வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். சிவகாமியின் கொடுமை, சிவகாமியின் கொடுமை. ஐயா, சாரிங்க ஐயா, இருக்கட்டும் இருக்கட்டும், தெரியாம அடிச்சிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னப்பா இவ்வளோத்தையும் உன் கையிலேயே தூக்கிட்டு போயிட்டு இருக்க? ஒரு பை எடுத்துட்டு போக வேண்டியதானே? பையதாம்மா பார்த்தேன், டக்குன்னு கண்ணுக்கு எதுவும் சிக்கல, அதான். சும்மா இருக்கும்போது 1008 பை கண்ணுக்கு தெரியும். நமக்கு தேவைன்னு வரும்போது ஒண்ணு கூட கண்ணுல படாது. ஆமாம்மா. நான் நேத்து பார்வதி கிட்ட ஒரு பைய கொடுத்து தச்சு வைக்க சொன்னேன். பார்வதி, பார்வதி இங்க வா. ஆ சொல்லுங்கம்மா. எங்கடி அந்த பைய? தச்சுட்டியா? அத எடுத்துட்டு வா. எந்த பையமா? ஆ? எந்த பையா? நேத்து நான் தைக்கிறமான்னு சொல்லி நீ என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன பை. போய் அதை எடுத்துட்டு வந்து செந்தில் கிட்ட கொடு. போய் பை எடுத்துட்டு வந்து இவன் கிட்ட கொடுடி. ஏன் இப்படி முழிக்கிற? தேவையில்லாம நானே போய் ஆப்பு வச்சுக்கிட்டேனே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? அவ தெக்கல போல இருக்கு சிவகாமி. முழிக்கிற முழிய பார்த்தா உனக்கு தெரியலையா? ஆமாமா, ஒரு போன் வந்துச்சுன்னு பேச போனேன், அப்படியே மறந்துட்டமா. இப்போ தச்சிடுறமா. தச்சு கிழிச்ச. அதனாலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் உங்ககிட்ட தரதே இல்லை. கிளம்புற நேரத்துல ஒரு பை கூட இல்லை. சரி போய் எடுத்துட்டு வா, நானே தச்சுக்கிறேன். இல்லம்மா, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நானே தச்சிடுறேன். அப்படி தைக்கிறவளா இருந்தா நீ இந்த நேரத்துக்கு தச்சிருக்கணும். சொல்றது கேளு, போய் எடுத்துட்டு வா. ஒரு பைய தைக்க சொன்னா எவ்வளவு சோம்பேறித்தனம். இதெல்லாம் எப்படி வாழ போகுது போற இடத்துல? ஐயோ, எங்க போச்சு அந்த பைய? கிழிஞ்ச பையக்காக கிழிக்க போறாங்க இன்னைக்கு. இப்போ வேற ஏதாச்சும் ஒரு நல்ல பை கிடைச்சா கூட அது கிழிச்சிட்டு இதுதான் நீங்க கொடுத்த பையன்னு சொல்லலாம். அதுக்கு கூட கண்ணுல ஒண்ணுமே சிக்க மாட்டேங்குதே. ஷோ, மா, இன்னும் வரா. அவ பைய எடுத்துட்டு வர்ற மாதிரி தெரியல, நான் இதை போய் கடையில் வச்சுட்டு வந்துடுறேம்மா. வரேன்ப்பா. போயிட்டு வாடா. என்னங்க, ஆ, இந்த பார்வதிக்கு இவ்ளோ வயசாயும் ஏங்க பொறுப்பே வர மாட்டேங்குது? அதானே, ஏன் வர மாட்டேங்குது? நான் அதான் யோசிக்கிறேன். என்னத்தை யோசிக்கிறீங்க நீங்க? நீங்க யோசிச்சா அவளுக்கு பொறுப்பு வந்துருமா? ஆள பாரு. ஏ மயில, இங்க வா. இங்க ஒரு பை ஒண்ணு வச்சிருந்தேன், நீ பாத்தியா? எந்த பையன் கேக்குறீங்க? நான் எந்த பையன் பார்க்கலையே. ஷோ, வெள்ளை கலர்ல ஒரு பை ஒண்ணு இருந்ததே, கிழிஞ்சு கூட இருந்ததே. இல்லையேம்மா, நான் பார்க்கலையே. ம், நான் வேணா தேடி தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நீ போ. நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கு. இவ்ளோ அழகா வரும்னு நானே நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ராத்திரி எல்லாம் கண் முழிச்சு இதை ரெடி பண்ணது வீண் போகல. இத பார்த்தா நிச்சயமா அத்தை சந்தோஷப்படுவாங்க. ஆனா இதை எப்படி கொண்டு போய் கொடுக்கறது?
நேரா போய் அத்தை இந்த பைய பாருங்க எப்படி இருக்குன்னு கேட்கலாமா? இல்ல அவங்க கண்ணுல படுற இடத்துல வச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னு மறைஞ்சிருந்து பார்க்கலாமா? ம்ஹும். வேண்டாம் வேண்டாம். பேசாம முதல்ல சரவணன் கிட்ட கொடுத்து முதல்ல அவரோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அப்புறம் அவர் கையிலேயே கொடுத்து அத்தை கிட்ட கொடுக்க சொல்லலாம். இது ஓகே இல்ல? ஒருவேளை இதே போல செஞ்சு சரவண போய் அத்தை கிட்ட பைய கொடுத்து ஏன் அது அவ வந்து தரமாட்டாளா, அவளுக்கு வாய் இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க. அதுக்கு பதிலா வேணும்னா ஒரு விஷயம் பண்ணலாம். இது இப்படி எங்கேயே இருக்கட்டும். காய்கறி வாங்க போகும்போது இந்த பை எடுத்துட்டு போய் நம்ம காய்கறி வாங்கிட்டு வரலாம். அப்ப அத்தை பார்த்துட்டு என்ன சொல்றாங்களோ சொல்லட்டும். எஸ், இதுதான் சரி. அப்படியே பண்ணிடுவோம். இது என்ன மருந்து? அடிப்பட்ட காயத்துக்கு போடுற மருந்து. இது எப்படி இங்க வந்துச்சு? ஒருவேளை சரவண எதுவும் இதை கொண்டு வந்து வச்சிருப்பாரோ? ஒன்னும் புரியலையே.